ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். வியூவர்ஸ், உங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்து டிஃபன் ஏதாவது செஞ்சு தர சொல்லி உங்கள்கிட்ட கேட்குறாங்களா? இனிமேல் யோசிக்காதீங்க. நீங்கள் அழகாக உங்கள் வீட்டில் ரவை மட்டும் இருந்ததுன்னா போதும், இந்த டிஷ் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஓகேங்களா? ரவை வச்சு உப்புமா மட்டும் கிட்டிடாதீங்க, சாப்பிட மாட்டாங்க. இந்த டிஷ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. ஓகே, வாங்க டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் மக்களே. அதுக்கு முதல்ல நம்ம வெள்ளை ரவை எடுத்துக்குவோம், ஒரு 1/4 கிலோ. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ்லான ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, அண்ட் ஜிஞ்சர் கொஞ்சம், பச்சை மிளகு 2, மின்ட் லீஃப் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய் கொத்து. இது தாங்க இதுக்கு மெயின். ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். ஓகேங்களா? தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதாவது ரொம்ப கெட்டியாக பிசைய வேணாம், தண்ணியாக பிசைஞ்சிங்கனாவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இந்த டிஷ்ஷு 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். எங்கள் வீட்டில் தோசைக்கல் இது எங்கள் அம்மா காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் இருக்குங்க. அதனால் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. கல் சூடான எண்ணெய் போட்டுக்கலாங்க. எண்ணெய் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மக்களே. அவ்வளோதான், கையிலேயே இதை பரத்தி விட வேண்டியதாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆவியில் நல்லபடியாக வேகும் மக்களே. இப்போது திருப்பி போடலாம். திருப்பி போடும்போது ஜாக்கிரதையாக இருங்க, எண்ணெய் தெரிக்கும் மக்களே. இப்போது ரெடி ஆயிடுச்சு நம்ம டிஷ். சுட சுட சூப்பரான டிஷ் ரெடி. பிளேட்டுக்கு மாற்றுவோம். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். நான் ஒரு பேர் வைக்க போகிறேன், தேங்காய் கொத்து ரவா ரொட்டி. சரிங்களா? இதை வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இந்த ரவா ரொட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்ன சைட் டிஷ் வேணும்னா, தக்காளி தொக்கு, அதாவது சுண்ட நல்லா வதக்குன தக்காளி தொக்கை வச்சுட்டு இதை அப்படி பிச்சு தொட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்குது. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி எனக்கு தக்காளி தொக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால நான் ஜஸ்ட் சாஸை வச்சு சாப்பிட்றேன். ஸோ அழகாக சாஸை தொட்டு சவுண்ட் கேட்குங்களா? கருக்கு முழுக்கணும், மொறு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஓகே, ஆனால் இது நான் செஞ்சது இல்லையா, நான் அப்படி தான் சொல்லுவேன் டேஸ்ட்டாக இருக்குன்னு. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க உங்களை பாராட்டுறாங்களேன்னு கீழே கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கிறேன் with different types of topics. Till then, bye from Uncle John Show. Bye bye. See you all. Bye bye.